ஆக்ரோஷமான தாக்குதலை இந்தியா நடத்தி முடித்திருக்கின்றது. ஆகாஷ் என்பது நம்முடைய முக்கியமான வான் பாதுகாப்பு அமைப்பு. இந்த ஆகாஷ் மூலமாக இந்த பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது என்ற தகவல் வெளியிடப்பட்டிருக்கின்றது. ஏவுகணை வகையிலான இந்த தாக்குதல் மூலமாக பாகிஸ்தானினுடைய விமான தளங்கள் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கின்றன என்ற தகவலை தெரிவித்திருக்கின்றார்கள். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பான இந்தியாவினுடைய DRDO உருவாக்கி இருக்கக்கூடிய உள்நாட்டு அமைப்பு பாகிஸ்தானை வீழ்த்துவதற்கு பிற நாடுகளிடமிருந்து வாங்கிய ஏவுகணைகள் எல்லாம் நமக்கு தேவை கிடையாது என்பதை நிரூபிக்கக்கூடிய விதமாக நம்முடைய ஆகாஷ் ஒரு மிகப்பெரிய தாக்குதலை பாகிஸ்தானுக்கு உள்ளாக புகுந்து நடத்தி முடித்திருக்கின்றது. காஷ்மீரினுடைய ஸ்ரீநகருக்குள் நுழைந்த பாகிஸ்தானின் 2 போர் விமானங்களையும் இந்தியாவின் ஆகாஷ் ஏவுகணை மூலமாகவே தாக்கி அழிக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கின்றது. ஆகாஷ் ஏவுகணை கிட்டத்தட்ட 720 கிலோ எடை கொண்ட ஏவுகணை. இதன் மூலமாக 60 கிலோ எடை கொண்ட வெடிபொருட்களை நிரப்பி வானில் ஊடுருவி சென்று எதிரிகளை தாக்கி அழிக்க முடியும். கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டர் தூரத்திற்கு உள்ளாக இருக்கக்கூடிய இலக்குகளை தாக்கி அழிப்பதற்கு இந்த ஆகாஷ் ஏவுகணைகள் போதுமானது. எனவே இந்த ஆகாஷ் ஏவுகணையை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 3000 ஏவுகணைகள் இந்தியாவசம் இருக்கின்றன என்ற தகவலும் உண்டு. வான்படையிடம் 1000 இருக்கின்றன. தரைப்படை வீரர்களிடம் 2000 ஆகாஷ் ஏவுகணைகள் இருக்கின்றன. ஒரே ஒரு ஆகாஷ் ஏவுகணை பாகிஸ்தானின் ஒற்றை போர் விமானத்தை வீழ்த்துவதற்கு போதுமானதாக இருக்கின்றது என்றும் பொழுது இந்த 3000 ஆகாஷ் ஏவுகணைகளும் எந்த அளவு ஆக்ரோஷத்துடன் போரிட்டு பாகிஸ்தானுடைய விமானங்களை இடைமறித்து அழிக்க முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். பாகிஸ்தானிலே சுக்கூர் விமான தளத்தையும் இந்தியா தாக்கி இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக பாகிஸ்தானில் இந்தியாவால் தாக்கப்பட்டிருக்கக்கூடிய விமான தளங்களின் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்திருக்கின்றது. பாகிஸ்தானின் 2 போர் விமானங்கள் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கின்றன. சீன தயாரிப்பு போர் விமானமான 2ஐயும் இந்தியா தன்னுடைய ஆகாஷ் மூலமாக தாக்கி அழித்திருக்கின்றது. காஷ்மீரினுடைய ஸ்ரீநகருக்குள் ஊடுருவி நுழைய முற்பட்ட 2 போர் விமானங்களும் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கின்றன. அந்த விமானங்களுடைய உதிரிகளை பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஆகாஷ் என்பது சக்தி வாய்ந்த ஒரு ஏவுகணை. ஏற்கனவே தரையிலிருந்து வான் இலக்குகளை தாக்குவதற்காக இந்தியா குறிவைத்து பயன்படுத்தக்கூடிய மிக முக்கியமான ஏவுகணையாக இந்த ஆகாஷ் இருக்கின்றது என்ற செய்திகளை பார்த்திருந்தோம். தொடர்ந்து இந்த ஆகாஷ் ஏவுகணை மூலமாக தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. தீப்பிழம்புகளை கக்கியபடி நம்முடைய ஆகாஷ் ஒரு ஆக்ரோஷமான தாக்குதலை தொடங்கி இருக்கின்றது. இன்னும் நம்மிடம் பல அஸ்திரங்கள் இருக்கின்றன. பிரம்ம அஸ்திரம் உள்ளிட்ட பிரம்மோஸ் போன்றவை எல்லாம் நாம் ஏவக்கூடிய தேவை ஏற்படுமா என்ற கேள்வி இருக்கின்றது. அதே நேரம் ஆகாஷ் போதுமான அளவு நமக்கு தற்பொழுது பங்களித்துக் கொண்டிருக்கின்றது. ஏறக்குறைய 3000 ஆகாஷ் ஏவுகணைகளை நாம் வைத்திருக்கின்றோம். ஒரு ஆகாஷ் பாகிஸ்தானின் ஒரு போர் விமானத்திற்கு போதும் என்றால் 3000 ஆகாஷ் என்பது ஒட்டுமொத்த பாகிஸ்தான் நாட்டுக்கும் போதுமானது. வேறு எந்த ஏவுகணைகளையும் அஸ்த்ரா உள்ளிட்ட ஏவுகணைகளை எல்லாம் நாம் எடுத்து வர வேண்டிய தேவையே இல்லை என்பது தெரிய வந்திருக்கின்றது. ஆகாஷ் மூலமாகவே பாகிஸ்தானை பதம் பார்த்து விட முடியும். பாகிஸ்தான் ஊடுருவ முயற்சிக்கக்கூடிய ஒவ்வொரு போர் விமானத்தையும் ஆகாஷ் மூலமாக தடுத்து நிறுத்தி அழித்து விட முடியும் என்கின்ற நம்பிக்கையினை இந்திய படையினருக்கு இந்த ஆகாஷ் ஏவுகணை வழங்கியிருக்கின்றது. பாகிஸ்தானினுடைய 2 முக்கியமான போர் விமானங்கள் வீழ்த்தப்பட்டிருந்தன என்ற தகவலை பார்த்தோம். அந்த போர் விமானங்களை வீழ்த்துவதற்கு ஆகாஷ் ஏவுகணைகள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. மேலும் பாகிஸ்தானினுடைய 4 விமானப்படை தளங்கள் மொத்தமாக அது தாக்கி அழிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த 2 போர் விமானங்களையும் இந்தியாவின் ஆகாஷ் ஏவுகணைகள் தான் தாக்கியிருக்கின்றன என்ற தகவலை பார்க்கின்றோம். ஸ்ரீநகருக்குள் ஊடுருவ முற்பட்ட அந்த ஏவுகணைகள் தாக்கி அழிக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 4 விமானப்படை தளங்களும் தாக்கப்பட்டிருக்கின்றன. அவையெல்லாம் அந்த விமான ஓடுதளங்களில் விழுந்த இந்திய ஏவுகணைகள் மூலமாக வெடித்து சிதறி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ஒட்டுமொத்தமாக ஒரு மிகப்பெரிய அளவிலான போராக இது பரிணமிக்கக்கூடிய அனைத்து நிலைகளையும் பூர்த்தி செய்திருக்கின்றது. இந்தியா முழு அளவிலான தாக்குதலுக்கு தயாராகி இருக்கின்றது. தொடர்ந்து பாகிஸ்தானை குறிவைத்து இந்தியா தாக்க தொடங்கி இருக்கின்றது. இந்தியாவின் தாக்குதலில் பாகிஸ்தான் தற்பொழுது தங்களுடைய ராணுவ நிலைகளை இழக்க தொடங்கி இருக்கின்றார்கள். பாகிஸ்தானினுடைய ராணுவ நிலைகள், ராணுவ ஓடுபாதைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவின் தாக்குதலில் இரையாகி கொண்டிருக்கின்றன. ஆகாஷ் மூலமாக இந்த முக்கியமான தாக்குதல் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்தடுத்து அஸ்த்ரா உள்ளிட்ட ஏவுகணைகளையும் இந்தியா பயன்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. திரையின் ஒரு பக்கத்தில் ஆகாஷை பார்த்து கொண்டிருக்கின்றோம். திரையின் மறுபக்கத்தில் பருந்துகள் பறந்து போவதை போன்று நம்முடைய ஏவுகணைகள், நம்முடைய ட்ரோன்கள் பாகிஸ்தானினுடைய நாட்டு எல்லைகளுக்குள் சென்று தாக்குதல் நடத்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். வெடிபொருள்கள் நிரப்பப்பட்ட நம்முடைய ட்ரோன்கள் பாகிஸ்தான் நாட்டுக்குள் ஊடுருவி சென்று பந்தாடி கொண்டிருக்கின்றது. பாகிஸ்தான் டெல்லியை குறிவைக்க தொடங்கி இருக்கின்றது.
டெல்லியை குறிவைத்து பாகிஸ்தான் ஏவிய ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கின்றன ஹரியானா எல்லையிலே. அதே போன்று ஜம்மு காஷ்மீரை குறிவைத்து பாகிஸ்தான் நாட்டு விமானிகள் தங்களுடைய போர் விமானங்கள் வாயிலாக ஊடுருவ முற்பட்டதை கண்டறிந்து நம்முடைய ஆகாஷ் ஏவுகணை பாய்ந்து சென்று தாக்கி அழித்திருக்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.